நடிகர் சூர்யாவோட நடிப்புல உருவாகி இருக்க அவரோட 47வது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பத்தின தகவல் வெளியாகி இருக்கு. சூர்யா பாத்தீங்கன்னா அவரோட 47வது படமா இயக்குனர் ஜீத்து மாதவனோட இயக்கத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கான படப்பிடிப்புலாம் விறுவிறுப்பா நடந்துட்டு இருந்த நிலையில சமீபத்துல முழுசா நிறைவடைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவையும் ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க படக்குழு. நடிகர் சூர்யாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சூர்யா 47 திரைப்படத்தோட சிறப்பு போஸ்டர் ஒன்னையும் வெளியிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துக்கு சீனு அப்படின்ட்டு டைட்டில் வச்சிருக்கிறதா சமீபத்துல கூட ஒரு நியூஸ் பரபரப்பா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த படத்துக்கு எத்தனை டைட்டில் தான் வரும்ன்றது தெரியலைங்க. சீனு ஒரு பக்கம், சீன் ஒரு பக்கம், சரவெடி அப்படின்ற டைட்டில் ஒரு பக்கம், ஆளாளுக்கு ஒவ்வொரு டைட்டிலை வச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா சீனு தான் இந்த படத்தோட டைட்டிலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் சொல்றேன்னா, இந்த படத்துல நம்ம சூர்யா அண்ணாவோட கேரக்டர் நேம் சீனிவாசன், அதோட சுருக்கம் தான் சீனு அப்படின்ட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, சீன் போடுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதையும் சுருக்குனா சீனே அப்படின்ற மாதிரி கூட வரும். அதனாலதான் இந்த படத்துக்கு சீனு அப்படின்ற டைட்டில் கரெக்டா இருக்குன்ற மாதிரி படக்குழுவும் திங்க் பண்ணி இருக்காங்க. சூர்யாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு எப்படியாச்சும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சூர்யா அண்ணாவோட கெட்டப்ப ரிலீஸ் பண்ணிடுவாங்க, பாத்துடலாம் அப்படின்ட்டு ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தா வெறும் லாலிபப்பை மட்டும் காட்டி நம்மள சப்பு அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, காத்திருப்போம். இந்த படத்தை பாத்தீங்கன்னா இந்த வருஷ கடைசிக்குள்ள ரிலீஸ் பண்றதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க படக்குழு. அது மட்டும் இல்லைங்க, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலாம் அப்படின்றது தான் அப்டேட் ஆகியிருக்கு. இந்த படத்தை எப்படியாச்சும் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்றதுல படக்குழுவும் மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்நிலையில இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த மாசம் கடைசியில ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. கருப்பு, விஸ்வநாதன் சன்ஸ்னு அடுத்தடுத்து வெற்றிகளை சூர்யா கொடுத்திருக்கிறதால ஹேட்ரிக் வெற்றிக்காக அன்பான ஃபேன்ஸான நம்மெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாச கடைசிக்குள்ள இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ரிலீஸ் ஆகி தீபாவளிக்கு சொன்ன மாதிரியே படமும் ரிலீஸ் ஆகி ஹேட்ரிக் ஹிட்ட கொடுத்துட்டாருன்னா வேற லெவலுங்க. எந்த ஒரு பெரிய நடிகரும் ஒரே வருஷத்துல 3 மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்ததில்ல. அந்த சாதனையை நம்ம சூர்யா நான் படைப்பாருன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பா இந்த படமும் தாறுமாறான ஹிட் அடிக்கும்.